இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக ரம்யாவும் தீபாவும் வந்துட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த திக்கம் வந்துட்டு கார்த்தி இந்த பக்கம் யாராவது பார்த்தீங்களா, ஏதாவது சாமியார் பொண்ணு போனாங்களா அப்படின்ற மாதிரி விசாரித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த போலீஸ் சாமியார் இருக்கிற இடத்துக்கு தான் போயிடுறாங்க. அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்துட்டு ரெடியாக வச்சுருக்காரு. வந்ததுமே தாயி தொட்டு கும்பிடு தாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்பாயெல்லாம் சுற்றி வர சொல்கிறாங்க. தீபாவும் அது மாதிரியே பண்ணிகிட்டு இருக்க. ரம்யாக்கா நக்கல் தாங்க முடியல. நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே சாமியாரை பார்த்து சொல்லு அதில் உட்கார சொல்லு அப்படின்ற மாதிரி கஞ்சாடை வாய்ஜாடை முகரஜாடெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரியே வந்துட்டு சாமியார் தாய் உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அந்த கயர்லேருந்து நம்ம அம்மன் வந்துட்டு தீபாக்குள்ளே இறங்கிடுறாங்க. நான் எதுக்கு உட்காரணும் அப்படின்னு கேட்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒரு மாதிரி முழிச்சு பார்க்க என்னம்மா சொல்லிட்டு இருக்க, நீ தானம்மா உட்காரணும், உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சரியாகணும், நீ தான் உட்காரணும் அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு உட்காரணும், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அம்மு இந்த பரிகாரத்தை எனக்கு பதில் பண்ணுவா அப்படின்னு சொல்ல இது அம்முக்கே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவளும் தீபா தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாமி அவளுக்கு ஏதோ பித்து பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன், நீங்கள் அந்த திஷ்டியை கழிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்ல அது மாதிரியே திஷ்டி கழிக்கிறதுக்கு கற்பூரெல்லாம் பொருத்தி வச்சு சுற்றிட்டு உடைக்க போகிற நேரத்தில் அந்த நெருப்பு வந்துட்டு அவர் தலையில் விழுகிற மாதிரி நம்ம அம்மன் பண்ணிடுறாங்க. தலை வந்துட்டு தீ பிடிச்சி எரியுது. ஐயோ நெருப்பு நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போய் அந்த சாமியார் ஓடி போய் மறைஞ்சிட இங்கிட்டு வந்துட்டு ரம்யா சாமியார் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆத்தாடி ஆத்தா ஆளை விடுங்கடி, என்ன வேணா பண்ணுங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணியோட தனியாக ஓடியே போயிடுறாரு. இந்த பக்கம் ரம்யாக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல என்ன அம்மோ நீ தானே சொன்ன உனக்கு பதில் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரத்தை கூட எனக்காக பண்ண மாட்டியா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க, விளையாடாத தீபா, இதெல்லாம் தேவையில்லாமல் விளையாண்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல எதுடி விளையாட்டு, எது விளையாட்டு, நீ நினைக்கிறது தப்புல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தீபா. ரம்யா வந்துட்டு ஐயோ விடு தீபா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, விடு விடு அப்படின்னு சொல்ல உள்ளே உட்காரு, ஒழுங்கா உட்காரையா இல்லையா அப்படின்னு சொல்ல ரம்யாவும் வந்துட்டு பயந்து போய் அந்த பீப்பாய்க்குள்ளே உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துடுறாங்க. தீபா வந்துட்டு ஆணி அடித்து ஆத்தா விட்டுறாங்க. ரம்யா என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அது கடவுளே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதான் என்ன இருந்தாலும் தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ண பாவம் பின்னாடி துரத்தோம் அப்படின்றது இந்த ஒரு சீன் மூலயமா தெரியுது. ரம்யா வந்துட்டு ஆத்தோட அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கா. அந்த திக்கம் கார்த்தி வருவருன்னு பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரம்மை வந்துட்டு பார்த்துடுறாங்க. இங்கிட்டு தீபா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கயிறும் வந்துட்டு போயிடுது. கார்த்தி வந்துட்டு வேமா இதுக்குள்ளே தீபா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரம்யா இருக்காங்க. ரம்யா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்பாயிலேருந்து தூக்கி வெளியில் நிப்பாட்டி வைக்கிறாங்க. தீபா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் தீபாவை பார்க்கல போல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் இந்த பக்கம் வந்தேன், அப்போ தீபா வந்துட்டு பரிகாரம் பண்ணுற மாதிரி ஒரு சாமியார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை விரட்டி விட்டுட்டேன். உங்கள் அம்மாவுக்கு சரியாகணும், நான் இந்த பரிகாரத்தை பண்ணேன் தீபாக்காக, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக, நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னங்க நீங்கள் அமெரிக்காலாம் படித்தா அது இதுண்டிங்க, இப்போ என்ன சாமியார் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நம்பிக்கிட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க கார்த்தி, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட உயிரை வந்துட்டு இந்த மாதிரி பணையை வச்சு அது மூலயமா வந்துட்டு என்னால் சந்தோஷப்பட சொல்கிறீங்களா, அவள் வந்துட்டு ஒத்த காலில் நிற்கா பரிகாரத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், நான் வேறு சாமியாரை விரட்டி விட்டுட்டேன், அதனால ஒன்னால தான் எல்லாம் என் அத்தைக்கு சரியாகாதுன்னு சொல்லிட்டு தாம் தும்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டா, அவள் அந்த பரிகாரத்தை பண்ணி அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவீங்க, அதனால தான் உங்கள் அம்மா நல்லா இருக்கணுன்றதுக்காக நானே இந்த பரிகாரத்தை பண்ண ஆரம்பித்தேன். தீபாவை என்னை ஆணி அடித்து இந்த ஆற்றுல விட்டா, ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, பிடிச்சிட்டு தான் இருந்தால் திடீர்னு வந்துட்டு கயிறு விட்டுட்டா போல், நான் வந்துட்டு அப்படியே தண்ணியில் மயங்கிட்டேன், வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல ஐயோ என்னங்க நீங்கள், சரி பரிகாரம் பண்ண இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல அதுவா வாங்க நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கார்த்தியை அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தீபா தான் வந்துட்டு அம்மன் வெளியில் போனதுனால மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்களே, அதை பார்த்ததுமே ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஐயோ தீபா மயக்கம் போட்டா கார்த்தி அப்படின்னு சொல்ல விறுவிறுன்னு ஓடி வந்து கார்த்தி தான் தீபாவோட கண்ணத்தெல்லாம் தட்டி எழுப்புறாங்க. எங்க எந்திரிங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு அப்படியே மயக்கத்துலேருந்து அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. ஆத்தாடி ஆத்தா இவன் மட்டும் எந்திரிச்சு நான் தான் இந்த பரிகாரத்துக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, நான் வேறு அப்படி பீலா விட்டு வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு மாதிரி பயத்திலே பார்த்துக்கிட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.